என்னோடய பேர் ரவி. விஆர் இன்டர்நேஷ்னல் மூவிஸ் என்னுடைய கம்பெனி. இந்த கம்பெனியில் ஏகனாபுரம்ன்ற படத்தை நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏகனாபுரம் படத்தில் நான் வந்து ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிருக்கிறேன். இந்த ஏகனாபுரம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா வி சுரேஷ் நட்சத்திரம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்து பசங்க ஒரு சின்ன வயசில் விளையாடக்கூடிய வயசில் தன்னை அறியாமல் ஒரு சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடந்ததுனால என்ன நடக்க போகுது, என்ன பாதிப்பு வந்தது அப்படின்றது அந்த கதையை உருவாக்கியிருக்கிற டைரக்டர். அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மோளம் அடிக்கிற ஹீரோவை நான் இருக்கிறேன். அந்த ஊருக்கு வந்து ஒரு கொட்டையடி ஒரு வாத்து மேய்க்கிற பொண்ணாக பட்டி போட்டு தங்கியிருக்கோம். ஹீரோனி பேர் ரித்திகா. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் லவ். இந்த சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தினால அந்த பெண்ணு இந்த நண்பனை என்ன பழி வாங்குறா, எவ்வளோ சுகாதாரத்தை அவள் அனுபவிச்சிருக்கிறா, என்ன வாழ்க்கையில் பறி போச்சு அப்படின்றதெல்லாம் நினச்சி அவள் வந்து ரொம்ப பழி வாங்க துடிக்கிறா. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து இந்த ஹீரோவை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறணும் அப்படின்ற ஒரு முடிவில் பண்ணிகிட்ருக்கிறா. சாங்கில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறோம். எல்லாம் தேங்க்யூ, சூப்பராக இருக்க. வந்து பாருங்க சார். நான் டிஎஸ் மணிமாறன், இந்த ஏகனாபுரம் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. 6 பாடல்லையும் 6 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அந்த அறிவுமதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. புதுசாக ஒரு நாட்டுப்புற இசைக்கலைஞர் நெதுலூர் சங்கப்பிள்ளை அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. 6 பாடலும் 6 வித்தியாசமாக வந்திருக்கிறது. இந்த படமும் பாடலும் வெற்றியை பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன். கலக்கல் சிம்ம நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என் பேர் சிலுசம்பளி. நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகனாபுரம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ரவி ஹீரோ பண்ணியிருக்கார். மற்ற நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கமர்ஷியல் நடிகர்கள். கதை ஒரு வித்தியாசமான கதை. நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றி வந்து உங்கள் வெற்றியாக இருக்கணும். நீங்கள் தான் படம் ஓட வைக்கணும். படம் மிகப்பெரிய நல்ல கதை, அருமையான கதை, நல்ல சாங்கு, நல்ல காமெடி. இந்த சிடிலாம் பார்க்காம அதை மறந்துட்டு நல்ல திரையில் வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கு உங்களை காலை தொட்டு பணிவிடம் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். சிட்டிசன் மணி.